கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மனுஷன் யாரோ ஒருத்தர் சாதிச்சிட்டா என் மனிதன் என் இனமடா நீ அப்படி சாதிச்சிட்ட அப்படின்னு சந்தோஷப்படுதான் அவருக்கு. உங்களுக்கு யாருனாமே சந்தோஷப்படுதா? உங்களில் எல்லாருக்கும் அதுமாரி சந்தோஷப்படுதா? 2 3 4. ஆனால் எல்லோரும் கிடையாதுங்க, எல்லோரும் கிடையாது. அப்பா சாதிச்சிட்டாவே பிள்ளைக்கு பிடிக்காது, புள்ள சாதிச்சிட்டா அப்பாவுக்கு பிடிக்காது, அண்ணன் தம்பி சாதிச்சிட்டா தம்பிக்கோ அண்ணனுக்கோ பிடிக்காது, நண்பர் சாதிச்சிட்டா பிடிக்காது. அப்படி தானே? பரவாயில்ல, ஆனால் பிடிக்குதுன்னு வச்சுக்கோம். ஆனால் அவருக்கு பிடிக்குதான், எனக்கு கூட பிடிக்கும். கேவலமாக நடந்துட்டான்னாக்கா, கேவலமாக நடந்தாலும் சம்மந்தங்குது எனக்கு, நான் பேசுவேன். அதை நீ என்னை கவனிக்கலாம், நான் அதுதான் பேசிக்கிறேன். யாரோ ஒருத்தன் கேவலமாக போயிட்டான், பொட்டையாக போயிட்டான், இல்லை உன கூட போட்டேன்னுங்கிறேன். புரியுதா? ஒரு மனிதன் அசிங்கமாயிட்டான். ஒன்று தான், ரத்தத்தால் கட்டப்பட்டிருக்குது மதம். சில மதங்கள்லாம் கத்தியிலையும் ரத்தத்துலேயும் கட்டமைச்சிருக்கிறானுங்க. அவனை இவன் சாவச்சிட்டான், அவனை சாவச்சிட்டான், இவனை சாவச்சிட்டான், அடுத்தடுத்து சாவச்சிட்டான். ரஷ்யா டமாலிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் நடக்க தான் செய்யுது. ஆனால் எல்லாருக்கும் இல்லை. ஒரு மனிதன் கேவலமான செயல் செஞ்சால் அதை அசிங்கப்படுத்துகிற மனிதர்களும் இருக்கிறாங்க, பாராட்டுற மனிதர்களும் இருக்கிறாங்க. எல்லா விதத்துலேயும் எல்லோரும் இருப்பாங்க. நீங்கள் வேணால் அப்படி மாறிக்கலாம். யாருன்னா அசிங்கமாக செஞ்சால், இருந்தாலும் அசிங்கமாக செஞ்சாருன்னு நீங்கள் வெளியே சொல்லலாம். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஒரு சாமியார்கிட்ட போகிறோம், நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்குறோம், தப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே. என்கிட்ட வந்தாங்க, ஏதோ ஒன்று தப்பு, வெளியே போயிட்டாங்க தானே. ஆளாளுக்கு ஒரு வீடியோ போடலாம்ல. இந்த மாதிரி நான் ஒரு 8 வருஷமாக இருந்தேன், 9 வருஷமாக இருந்தேன், இது மாதிரி என்னை ஏமாற்றிட்டான் இருந்தாலே, கடவுள் விட்ட வெளின்னு பொய் சொல்கிறான், அசிங்கமாக இருக்குது, நான் இந்த மாதிரி தப்பாயிட்டேன், வேதம் தான் கடவுள் வேதத்தில் எல்லாத்தையும் இறக்கியிருக்கிறாங்க, கடவுள் அப்படியே இறங்கினார், அது இறக்குறதெல்லாம் நாங்கள் வேதமாக வச்சு படிச்சுன்னுக்கிறோம், எங்களை அசிங்கமாக்கி விட்டான், கடவுள் வேறு தெய்வம் வேறுன்னு பொய் சொல்லிட்டான், ரெண்டும் வேறு வேறு கிடையாது, தெய்வமும் கடவுளும் ஒன்று தானே சொல்லலாம் தானே. ஏன் சொல்ல? தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வரல. தீர்க்கமான முடிவுக்கு ஒரு மனிதன் வந்தால் என்ன பண்ணுவான்? முட்டாள்தனமாக இருந்தாலும் சரி, அது அறிவுபூர்வமாக இருந்தாலும் சரி, அது ரெண்டாவது பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் வெளிப்படுத்தணும். உப்பு இல்லைன்னு மனைவிக்கு வெளிப்படுத்தினா தான் என்ன செய்வா? அப்படி நல்லவன் அப்படின்றதுனால வேண்டி நீங்கள் அதை கோபமாக வெளிப்படுத்தல, சிரிச்சின்னு கூட அன்பாக கூட சொல்லலாம். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கலாமாம்மா, கூட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் காரம் கூட்டியிருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லலாம் தானே. என் மனைவி தானே, என் இனம் தானே, மனிதன்லாம் என் இனம் தானே, அவன் தப்பு செஞ்சிட்டான்னு சொல்லலாம் தானே. நான் மட்டும் தான் செத்து போனவனே நோண்டி எடுத்து பேசுவேன். ஒருத்தர் செத்து போயிட்டுருப்பான், இந்த உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம், அவனை புத கொழுந்து தோண்டி நீ செஞ்சது குற்றம்னு திரும்ப தூக்கு போடுவேன். செத்து போன எலும்பு கூட வெட்டி எடுக்க பார்ப்பேன் நான். அசிங்கம் தான். மனிதர்கள் மடமையில் நிறைய ஊறி போனதுக்கு காரணம் நிறைய அசிங்கங்களை சொல்லிட்டு செத்து போயிட்டுக்கிறானுங்க. அதெல்லாம் படித்து நம்ம என்ன ஆகிறோம்? கீழ்த்தரமான வேலையை செஞ்சுன்னுக்கிறோம். இல்லைன்னா நமக்கு ஏது ஜாதி? நமக்கு நினைவாற்றல் இல்லைன்னா ஜாதி இருக்குமா பாரு. பிறந்துட்டா ஒருத்தர் பேசும்போதே சொல்கிறான், இங்கே ஜாதி மாதி பிறக்க முடியாது, ஆனால் அங்கே அப்படி இல்லைன்றான். அப்படிலாம் இல்லை. ஸோ மனிதன் கீழ்த்தரமான செயல்களையும் செய்வோம், பாராட்டக்கூடிய செயல்களையும் செய்வோம். ரொம்ப சில்லித்தனமான விசேஷமானவன், கீழ்த்தரமான மேலானவன், இல்லை மேல்தரமான கீழானவன் எல்லார்கிட்டையும் இருக்கும். என்கிட்டையும் இருக்கணுன்றதுக்காக தான் நானாவே வாலின்றே ஒருத்தவங்க அம்மா பேசுகிறேன் வேணுன்ட்டு. என்னை உயர்வாலாம் எடுத்து போய் அங்கே எங்கன்னா வச்சிடலான்னு பார்க்காதீங்க. நான் உங்களில் ஒருத்தன் தான். நான் யார் தான்? உங்களில் ஒருத்தன் தான். எந்த மனிதன் குற்றம் செஞ்சாலும் அது என்ன தான்? குற்றம் தான். எந்த மனிதன் சரி செஞ்சாலும் சரிதான். ஸோ எனக்கு பாராட்டவும் எதிர்க்கவும் தெரியல, செய்ய மாட்டேன்றாங்க. அதுலேயும் கண்மூடித்தனமாக ஒருத்தர் பாராட்ட நம்மளும் பாராட்டுறது. நான் என் கண் கொண்டு என்ன பண்ணல, அதை பார்க்குறது இல்லை. பாருங்கள், எல்லா மாதிரி மனிதர்களும் இருக்கிறாங்க. அந்த இரத்த கண்ணீரில் கடைசியாக எம்ஆர் ராதா அந்த ஒரு நடிகர் அந்த பேசியிருப்பார், எனக்கு ஒரு செலவைங்க, இந்த மாதிரி வாழக்கூடாதுன்றதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும்னார். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு ஒரு சிலை அள்ளி அள்ளி கொடுத்த நடி காந்தா அப்படின்லாம் அந்த டைலாக்லாம் இருக்கும். அதில் கடைசியாக அவர் சொல்கிற டைலாக்கு, எனக்கு என்ன பண்ணுங்க, சிலை வைங்க, நீங்கள் வைக்க மாட்டேன்றீங்க, எனக்கும் ஒரு சிலையை வைங்க. எதுக்காக? ஒரு மனிதன் இப்படி வாழக்கூடாது அப்படின்றதுக்கு வைங்க அப்படின்னாரு. செய்யறதில்லை. நம்ம புத்தகங்களை அசிங்கங்களை எழுதுறதில்லை, அசிங்கத்தை நம்ம பேசி சரி பண்ணுறதில்லை. அசிங்கம் தானேன்னு விட்டு போயிடுவோம். தப்பு நம்மளுது.
நீங்கள் அந்த மாதிரி யாராவது அந்த சமூகத்தில் அசிங்கம் பேசுகிறாங்கன்னா நீங்கள் சொல்லலாம். நான் அதை சொல்லுவேன், என்கிட்ட சுட்டி காட்டினா அந்த மாதிரி சொல்லி தான் சிறைச்சாலை போயிட்டு வந்துக்கிறேன். இப்போ பேர் சொல்லாமல் சொல்லுங்கிறேன். நீங்களாம் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் பொட்டனா உங்களுக்கு தெரியுது தானே யாருன்ட்டு, ஈஸியாக தெரியும். டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இருந்தாலும் இவரை தான் பொட்டன்றாரு, டக்குன்னு தெரியும். அது மாதிரி பேசி வச்சுக்கிறேன். ரத்தத்தால் கட்டமைக்கப்பட்டதுன்னு ஒன்றே நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிக்கலாம் கூட பின்னாடி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ரத்தத்தால் கட்டமைக்கப்பட்டது. இந்து மதத்தை தவிர மீது எந்த மதமும் தனிநபரால் கட்டமைக்கப்பட்டது. இந்து மதம் தான் தோன்றித்தனமாக உருவாயிருக்குது. பாம்பை பார்த்து பயந்தவொடனே கும்பிட்டுக்கிறான், மரத்தை பார்த்து நிழல் தந்தவொடனே கும்பிட்டுக்கிறான், கல்லை பார்த்து கும்பிட்டுக்கிறான். எல்லாத்தையும் கும்பிட்டு மட்டும் இல்லாமல் இஷ்டத்துக்கு என்ன பண்ணிக்கிறான், வடிவமைச்சுன்னுக்கிறான். ஆம்பளையும் பொம்பளையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பொம்மை செஞ்சு வச்சுன்னு கும்பிட்டுனுக்கிறான். பிறப்புறுப்பு வச்சுன்னு கும்பிட்டுனுக்கிறான். பெண் உறுப்புக்கு ஒரு கோயில் இருக்குது, கும்பிட்டுனுக்கிறான். ஆண் உறுப்புக்குன்னு லிங்கத்தை சொல்லின்னு தெரிஞ்சுனுக்கிறான். இந்த மாதிரி சனாதனமாக இயல்பாக ஒன்று வந்துடுதுன்னா அது இந்து மதம் தான். அது கூட்டம், அது மதம் கிடையாது. பலவிதமான பேர் இருக்கிறான். அதில் கறி சாப்பிட்றவன், கறி சாப்பிடாதவன், நாமாடி போடுறவன், பட்டை அடிக்கிறவன், இது மாதிரி கூட்டம் இருக்கிறான். மற்றதெல்லாம் அப்படி கிடையாது. பிளவுகள் வந்தால் கூட ஒருத்தன் வந்து ஒத்துக்க மாட்டானுங்க. ஒரு கட்டத்தில் 2 பேரும் ஒன்றாயிடுவானுங்க. மற்ற ஏனைய மதங்கள் எல்லாம் சொன்னாங்க. நல்ல மனிதன் நல்லவன் கெட்டவன்லாம் இல்லை, எதையும் செய்ய வல்லவன். எப்படி பாருங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்க வந்து அப்படியே எல்லாம் நல்லதே செய்வாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்கக்கிட்ட இருந்தும் அசிங்கம் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்கிட்ட இருந்தும் வரும். நான் வெளிப்படையாகவே சொல்லி இதே என்னுடையது அசிங்கம்னு சொல்லியே செய்கிறேன். நீங்கள் கவனமாக இருங்க. வார்த்தை தூக்கி போட்டு விசேஷத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் கொடுத்தா தோலை உரிச்சு போட்டு என்ன பண்ணுங்க, பழத்தை சாப்பிடுங்க. பழத்தை போட்டு தோலை பிடிச்சிருந்தீங்கன்னா என்கிட்ட கோவப்படுவீங்க. அது எனக்கு தெரியும். ஓகே, இது பழம் சாப்பிட்ற ஜாதி இல்லை தோல் சாப்பிட்ற ஜாதி அப்படின்ட்டு. கீழ் ஜாதி 2 ஜாதி இருக்குது. ஆண் பெண் மட்டும் கிடையாது, கீழ் மேல்னு ஒன்று இருக்குது. மேலிருந்தும் மேலில்லால் மேலேதாரவர், கீழிருந்தும் கீழில்லால் கீழ். தேரான் தெளிவும் தெளிந்தான்க்கு நையோருவன்னு சொல்லி வச்சுருப்பார். ஒருத்தன் தேறிட்டான்னா அவன் மேல் ஜாதி, ஈட்டியவன் ஈட்டாதவன்லாம் சொல்லி வச்சுருப்பான். ஸோ 2 பேர் இருக்கிறாங்க. சிரஞ்சீவியாக வாழ பழங்க. எப்படி பழகுங்க? சிரஞ்சீவியாக. உபதேசம் வாங்கினவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.